Hi, hello, welcome back to my channel. In this video, we are going to learn English through another fantastic story. Two trees. Two trees means what? இரண்டு மரங்கள். இந்த ஸ்டோரியோட நேம் என்னது? இரண்டு மரங்கள். அதை பற்றி தான் நம்ம படிக்க போகிறோம். ஸோ தேர் வேர் டூ லார்ஜ் ட்ரீஸ் ஆன் எ ரிவர் பேங்க். தேர் வேர் அப்படின்னு கொடுத்துருவாங்க. ஏன்னா டூ ட்ரீஸ், மோர் தென் ஒன். ஓகேவா? இப்போ ஒரு ட்ரீ இருக்குது அப்படின்னா தேர் வாஸ் அ ட்ரீ ஆன் எ ரிவர் பேங்க். ஓகே அப்படின்னு சொல்லுவோம். இங்கே ரெண்டு ட்ரீன்றதுனால தேர் வேர் டூ லார்ஜ் ட்ரீஸ் ஆன் எ ரிவர் பேங்க். ஓகேவா? ஆன் எ ரிவர் பேங்க் அப்படின்னா என்னது? இரண்டு மரங்கள், இரண்டு பெரிய மரங்கள் எங்கே இருந்தது? ஆற்றங்கரையில் இருந்தது. ஓகேவா? Seeing the verb were itself, we can understand the sentence is in past tense. இல்லையா? ஸோ வேர் அப்படின்றது எதுக்கு யூஸ் பண்ணுவோம்? ப்ளூரல் நவுன் வந்தால் நம்ம வேர் யூஸ் பண்ணுவோம். சிங்குலர் நவுன் வந்தால் வாஸ் யூஸ் பண்ணுவோம். ஃபார் எக்ஸாம்பிள், ஹீ வாஸ் சிட்டிங் அண்டர் த ட்ரீ. ஹீ அப்படின்றது ஒருத்தரை மட்டும் இல்லையா? அதனால் வாஸ் யூஸ் பண்ணுறோம். தே வேர் சிட்டிங் அண்டர் த ட்ரீ. தேனால் நிறைய மெம்பர்ஸை குறிக்குது, மென்ஷன் பண்ணுது. ஸோ அதனால் நம்ம என்ன யூஸ் பண்ணுறோம்? வேர் அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணுறோம் இல்லையா? ஸோ இதுதான் டிஃப்ரெண்ட். ஸோ அதனால தான் இங்கே தேர் வேர் டூ லார்ஜ் ட்ரீஸ் ஆன் எ ரிவர் பேங்க். ஆற்றங்கரையில் இரண்டு பெரிய மரங்கள் இருந்தது அப்படின்றது இதனோட மீனிங். A sparrow that came that way as the trees. A sparrow that came that way as the trees அப்படின்னா அந்த வழியாக வந்த ஒரு குருவி அந்த மரங்களிடம் கேட்டது அப்படின்னு அர்த்தம். ஓகேவா? இது வந்து ஒரு அட்ஜெக்டிவல் கிளாஸ். ஓகேவா? கிளாஸ்னால் என்னது? குரூப் ஆஃப் வேர்ட்ஸ் வித் சப்ஜெக்ட் வெர்ப் அக்ரிமெண்ட் அண்ட் கிவ் த கம்ப்ளீட் சென்ஸ். இட் இஸ் கால்ட் clause. So it is a clause. A sparrow that came that way as the trees. அந்த வழியாக வந்த குருவி அந்த மரங்களிடம் கேட்டது. ஓகேவா? ஸோ இப்போ இந்த ஏன் இது அட்ஜெக்டிவல் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, a sparrow that came that way. ஒரு ஸ்பேரோவை பற்றி, ஒரு குருவியை பற்றி பேசுகிறாங்க. ஆனால் அந்த குருவி எந்த குருவியாம்? பர்டிகுலராக அந்த வழியாக வந்த குருவி. அதனால இது ஒரு அட்ஜெக்டிவல் கிளாஸ் அப்படின்னு சொல்கிறாங்க. ஓகேவா? The rainy season is about to begin. இது வந்து பாருங்கள், இன்வெர்டட் கமாவில் கொடுத்துருக்காங்க. அப்படின்னா என்னது? இது டைரக்ட் ஸ்பீச். ஓகேவா? டைரக்ட் ஸ்பீச்னால் ஒருத்தவங்க பேசுன்னு அந்த வார்த்தையை நம்ம எந்த ஒரு சேஞ்சஸும் இல்லாமல் டைரெக்டாக கோட் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம அதை டைரக்ட் ஸ்பீச்சுன்னு சொல்லுவோம். அதை இன்வெர்டட் கமாஸ்குள்ளார தான் நம்ம எழுதுவோம். அதனால தான் இதில் இன்வெர்டட் கமா முன்னாடி பாருங்கள் ஒரு இன்வெர்டட் கமா இருக்குது இல்லையா? ஸோ அது வந்து எதை மென்ஷன் பண்ணுது? டைரக்ட் ஸ்பீச் அப்படின்றத மென்ஷன் பண்ணுது. என்ன கேட்டுச்சு? த ரெய்னி சீசன் இஸ் அபவுட் டு பிகின். ரெய்னி சீசன்னா என்னது? மழைக்காலம். மழைக்காலம் இஸ் அபவுட் டு பிகின்னா தொடங்க இருக்கிறது. ஓகேவா? ரெய்னி சீசன் என்ன? மழைக்காலம் தொடங்க இருக்கிறது. கேன் யூ அலோ மீ. கேன் யூனா நம்ம ஏதாவது ஹெல்ப் கேட்குறோம் யாருக்கிட்டையாவது அப்படின்னா கேன் யூ, உங்களால் முடியுமா? ஓகேவா? கேன் யூ அலோ மீ டு பில்ட். டு பில்ட் அப்படின்னா இது இன்ஃபினிட்டிவ். டூ ப்ளஸ் வேர்ப் சேர்த்து போட்டால் என்னது? அது இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவோம். டு பில்ட், டு வாக், டு கோ, டு பை, இதெல்லாம் வந்து இன்ஃபினிட்டிவ்னு சொல்லுவோம். அப்போ இங்கே டு பில்ட் அப்படி இருக்குது, இன்ஃபினிட்டிவ். ஓகேவா? டு பில்ட் அ நெஸ்ட், டு லிவ் இன் வித் மை சிக்ஸ் அப்படின்னா என்னது? நீங்கள் என்ன இங்கே ஒரு கூடு கட்டி என் குழந்தைங்களோட வாழ்கிறதுக்கு அலோ பண்ணுவீங்களா அப்படின்னு அந்த ஆற்றங்கரையில் ரெண்டு மரம் இருந்துச்சுல்ல, அந்த மரத்திடம் கேட்கிறது. ஸோ கேன் அப்படின்னா ஒரு மாடல் ஆக்சிலரி வேர்புன்னு சொல்லுவோம். மாடல் ஆக்சிலரி வேர்ப்ஸ் என்ன பண்ணும் அப்படின்னா இட் ஷோஸ் த எபிலிட்டி அண்ட் நெசசிட்டி, சர்டைனிட்டி. ஓகேவா? இது மாதிரியான நம்மளோட குவாலிட்டியெல்லாம் ஷோ பண்ணுறதுக்கு அந்த மாடல் ஆக்சிலரி வேர்ப் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். இந்த கேன் அப்படின்ற மாடல் ஆக்சிலரியை வச்சு நம்ம இன்னும் எப்படியெல்லாம் சென்டென்ஸ் மேக் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கேன் யூ அலோ மீ டு ஸ்பீக், can you allow me to take this, can you help me to do this, can you allow me to open the door. ஸோ இந்த மாதிரியான வழியில் can you come in, can you write this, can you fill this form. ஸோ இந்த மாதிரியெல்லாம் நம்ம வந்து கேனை யூஸ் பண்ணலாம். The first tree said no.
ஓகேவா? இது பார்க்கும்போது இந்த சிம்பிள் சென்டென்ஸ் உங்களுக்கு அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் ஈஸியாக. த ஃபர்ஸ்ட் ட்ரீ, அங்கே இருந்த ஃபஸ்ட்டு ட்ரீ என்ன சொல்லிடுச்சான்? நோன்னு சொல்லிடுச்சான். அந்த பேர்ட் ரெக்வஸ்ட் பண்ணிச்சு இல்லையா, என்னை அலோவ் பண்ணுங்கள், நான் வந்து இங்கே நெஸ்ட் பில்ட் பண்ணி வாழ்கிறதுக்கு எனக்கு அலோவ் பண்ணுங்கன்னு சொல்லிச்சு இல்லையா. அதுக்கு ஃபஸ்ட்டு ட்ரீ என்ன ஆன்சர் பண்ணிடுச்சு? நோ, நான் ஒன்றும் அலோவ் பண்ண மாட்டேன் அப்படின்னு சொல்லிடுச்சு. ஓகேவா? இட் ஆஸ் த நெக்ஸ்ட் ட்ரீ. ஓகேவா? ஃபஸ்ட்டு ட்ரீ நோ சொன்னதால் ஆப்வியஸாக ஸ்பேரோ யார்கிட்ட தான் கேட்டாகணும்? நெக்ஸ்ட்டு ட்ரீ கிட்ட தான் கேட்டாகணும். அந்த ட்ரீ என்ன சொல்லிச்சான் பாருங்கள், அண்ட் இட் அலோவ்ட் இட், அப்போ பர்மிட் பண்ணிடுச்சு. ஓகேவா? ஸோ ஃபஸ்ட்டு ட்ரீ கிட்ட கேட்கும்போது அப்ரட்லாம் இது என்ன பண்ணிடுச்சு? நோன்னு சொல்லிடுச்சு. ஸோ அப்போ இது ஆப்வியஸாக செகண்ட் ட்ரீ கிட்ட கேட்டாகணும். கேட்கும்போது என்ன பண்ணிட்டாங்க? இட் அலோவ்ட் இட், அலோவ் பண்ணிட்டாங்க. ஓகே, நீ வந்து தங்கிக்கோ அப்படின்னு சொல்லி பர்மிஷன் கொடுத்தாச்சு. Let's see what happened to the bird. While the bird was happily living after building its nest. While the bird was happily living அப்படின்னா அந்த பேர்டை சந்தோஷமாக அந்த மரத்தில் கூடு கட்டி வாழ்ந்திருந்த அந்த நேரத்தில். ஓகேவா? வயல் அப்படின்னா அந்த வேளையில், அந்த பேர்ட் சந்தோஷமாக வாழ்ந்துட்டு இருந்த அந்த வேளையில். எப்போ வாழ்ந்துச்சு? ஆஃப்டர் பில்டிங் இட்ஸ் நெஸ்ட். ஓகேவா? குருவி அந்த கூடை கட்டிய பிறகு சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வேளையில். ஓகேவா? இது கம்ப்ளீட் ஆகலை இந்த சென்டென்ஸ். ஓகேவா? ஸோ இன்கம்ப்ளீட் சென்டென்ஸ் இது. பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியும் அந்த வேளையில் என்ன நடந்துச்சுன்னு இன்னும் தெரியல நமக்கு. It is a complex sentence. You know very well there are 3 types of sentences. What are they? Simple sentence, compound sentence, complex sentence. Okay. What is mean by complex sentence? If a sentence has one independent class and one or more dependent class is called complex sentence. Here it is a dependent adverbial class. ஏன்னா இதில் டைம் adverbial class of time. ஏன்னா while அந்த வேளையில் ஒரு டைமை மென்ஷன் பண்ணுறதுனால இது என்னன்னு சொல்கிறோம்? adverbial dependent class அப்படின்னு சொல்கிறோம். ஓகேவா? ஏன்னா இது கம்ப்ளீட் சென்ஸை கொடுக்கல. கம்ப்ளீட் சென்ஸை கொடுத்தா தான் அது இண்டிபெண்டன்ட் கிளாஸ். கம்ப்ளீட் சென்ஸை கொடுக்கல அப்படின்னா அது டிபெண்டன்ட் கிளாஸ். ஸோ ஹியர் இட் இஸ் எ dependent adverbial class. Okay, adverbial class of. Let's continue the story. There was heavy rain that day and the flood in the river washed away the first tree. நம்ம ப்ரீவியஸாக பார்த்தோம் இல்லையா, அந்த குருவி வந்து கூடு கட்டி சந்தோஷமாக வாழ்ந்து கொண்டிருந்த அந்த வேளையில் அப்படின்ற டிபெண்டன்ட் கிளாஸை பார்த்தோம். இப்போ அதனோட கண்டினியூஷன் தான் இது. ஸோ இதில் அப்போ என்ன ஆச்சு? அந்த வேளையில் என்ன ஆச்சா? தேர் வாஸ் ஹெவி ரெயின். ஹெவி ரெயின்னா உங்களுக்கு தெரியும், அதிகன மழை பெஞ்சிச்சு. ஓகேவா? அண்ட் த ஃப்ளட், மழையால் என்ன ஆச்சு? ஃப்ளட்டும் ஆயிடுச்சு. ஃப்ளட்டும் வந்து வெள்ளம் வந்தது. அண்ட் த ஃப்ளட் இன் த ரிவர், அந்த ஆற்றங்கரையில் வந்த அந்த வெள்ளத்தால் வாஷ்ட் அவே த ஃபர்ஸ்ட் ட்ரீ, அந்த வெள்ளம் என்ன பண்ணிச்சான்? அந்த ஃப்ளட்டு, அந்த மழை வெள்ளம் என்ன பண்ணிச்சு? அந்த ஃபஸ்ட்டு ட்ரீ என்ன பண்ணிச்சு? வாஷ் அவுட் பண்ணிடுச்சு. ஓகே, வாஷ் அவுட் பண்ணிடுச்சு. இந்த சென்டென்ஸில் பார்த்தீங்கன்னா தேர் வாஸ் ஹெவி ரெயின் யூஸ் பண்ணி வாஸ் போட்டிருக்காங்க இல்லையா. ஹெவி ரெயின் அப்படின்ற நவுனுக்கு என்ன வேர்ப் யூஸ் பண்ணியிருக்காங்க? வாஸ். ஏன்னா ஹெவி ரெயின்ன்றது அன்கவுண்டபிள் நவுன். இந்த மாதிரியா இருக்குது அன்கவுண்டபிள் நவுன். ஃபார் எக்ஸாம்பிள் ஆக்சிடென்ட்டு, ஸ்டார்ம், லைட்னிங், மில்க், சுகர், இது மாதிரியான அன்கவுண்டபிள் நவுன்ஸ்க்கெலாம் நம்ம என்ன தான் யூஸ் பண்ணணும்? பாஸ்ட் டென்ஸில் வாஸ் அப்படின்ற வேர்ப் தான் யூஸ் பண்ணணும். தேர் வாஸ் லைட்னிங் இன் த நைட். There was some milk in the cup. There was some sugar left in the box. அந்த மாதிரி நம்ம வந்து was அப்படின்ற வேர்பை யூஸ் பண்ணணும். As it was being swept away in the water. ஸோ இதுவும் நம்ம முன்னாடி பார்த்தோம் இல்லையா, adverbial dependent class தான். ஓகேவா? ஏன்னா இதுவும் இன்கம்ப்ளீட்டாக இருப்பாருங்க. as it was being swept away in the water அப்படின்னா அந்த மரம் வந்து ஃப்ளட்டில் வந்து வெள்ளத்தில் அடித்து செல்லப்பட்ட அந்த நேரத்தில், செல்லப்பட்ட போதுன்னு அர்த்தம். ஆஸ்னா போது, அப்போதுன்னு அர்த்தம். ஓகே, செல்லப்பட்ட போது. த பேர்ட் லாஃப்ட் அண்ட் செட், அந்த பறவை என்ன பண்ணிச்சான்? சிரிச்சிச்சு. அப்புறம் என்ன சொல்லிச்சான்? பிகாஸ் யூ டோல்டு மீ தேர் வாஸ் நோ பிளேஸ் டு பில்ட் எ நெஸ்ட் ஃபார் மீ டு லிவ் இன். பிகாஸ் யூ டோல்டு மீ, நீ சொன்னதால், என்னன்னு சொன்னதால்? தேர் வாஸ் நோ பிளேஸ், இங்கே இடம் இல்லை, நீ வந்து கூடு கட்டி வாழ்கிறதுக்கு இங்கே நான் இடம் கொடுக்க மாட்டேன்னு சொன்னதால தான்
நவ் யூ ஆர் பீயிங் ஸ்வெப்ட் அவே இன் த வாட்டர். சொன்னதால தான் நீ என்ன பண்ணியிருக்க, நவ்னா இப்போது. ஓகேவா, நவ் யூ ஆர் பீயிங் ஸ்வெப்ட் அவே. பீயிங்னா பீயிங் ஸ்வெப்ட் அவே பேசிவ் வாய்ஸில் சொல்லியிருக்காங்க. ஓகேவா, அதாவது ப்ரெசன்ட் கண்டினியூஸாக பேசிவ் வாய்ஸில் சொல்லியிருக்காங்க. அதான் நவ் யூ ஆர் பீயிங் ஸ்வெப்ட் அவே இன் த வாட்டர். நீ எனக்கு இடம் கொடுக்கலல்ல, நான் கூடு கட்டி வாழணும்னு கேட்டப்ப, அதனால தான் நீ என்ன பண்ணிகிட்ருக்கப்ப, தண்ணியில் வெள்ளத்தில் அடிச்சுட்டு போயிட்டுருக்க அப்படின்னு சொல்லி அந்த பேர்டு வந்து சிரித்து அதை பார்த்து கிண்டல் பண்ணுது. ஓகேவா, த ரிப்ளே த ட்ரீ கேவ் டு தட் வாஸ். ஸோ இந்த சென்டென்ஸோட மீனிங் என்னன்னு பார்த்தீங்கன்னா, கேவ் அப்படின்ற பாஸ்ட் டென்ஸை யூஸ் பண்ணியிருக்காங்க. அதாவது அந்த பறவை கேட்ட கேள்விக்கு அந்த ட்ரீ என்ன பதில் சொல்லிச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐ நோ ஐ ஹாவ் க்ரோன் வீக், எனிவே ஐ வில் நாட் பி ஏபிள் டு வித்ஸ்டாண்ட் திஸ் ரெயின். எனக்கு தெரியும் நான் ரொம்ப வீக்காக ஆகிட்டேன்னு சொல்லி, இந்த மழைக்கு வித்ஸ்டாண்ட் அப்படின்னா ஒரு நிலையாக நிற்பது. ஓகேவா, ஸோ ஐ வில் நாட் அப்படின்னா ஃப்யூச்சர் டென்ஸில் சொல்லியிருக்காங்க. இனிமேட் இந்த வரப்போகிற மழைக்கு என்னால் நிலச்சி நிற்க முடியாமல் நான் விழுந்துருவேன், ரொம்ப நான் வீக் ஆகிட்டுன்றது எனக்கு தெரியும் அப்படின்னு சொல்லுது. த ட்ரீ ஸ்டில் கண்டினியூஸ், ஐ வில் பி ஸ்வெப்ட் அவே இன் த வாட்டர். நான் அந்த தண்ணீரில் இழுத்து செல்லப்பட்டு விடுவேன். ஓகேவா, ஐ வில் பி ஸ்வெப்ட் அப்படின்னா இழுத்து செல்லப்படுவேன் அப்படின்னு அர்த்தம் ஃப்யூச்சரில். ஓகேவா, ஐ செட் தேர் வாஸ் நோ பிளேஸ் ஃபார் யூ ஒன்லி பிகாஸ் யூ அண்ட் யுவர் சில்ட்ரன் ஷுட் லிவ் எ குட் லைஃப் ஃபார் கிவ் மீ. ஓகேவா, என்ன சொல்லுது, ஐ செட், நான் ஏன் சொன்னேன்னா உங்களுக்கு இந்த இடத்துல வீடு கட்டி வாழ இடம் இல்லைன்னு ஏன் சொன்னேன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிகாஸ் ஏன் சொன்னேன்னு பார்த்தீங்கன்னா, நீயும் உன்னோட குழந்தைங்களும் ஒரு நல்ல வாழ்க்கையை வாழணுன்றதுக்காக தான், சேஃப்டியாக இருக்கணுன்றதுக்காக தான் நான் அப்படி வந்து சொன்னேன். என்னை மன்னித்து விடு. ஃபர்கிவ் மீனா என்னது, மன்னித்து விடு அப்படின்னு சொல்லி அந்த ட்ரீ வந்து ரிப்ளை கொடுக்குது பேர்டுக்கு. ஓகேவா, ஸோ பேத்தட்டிக் நோ. The moral of the story is, if someone rejects you, do not think badly of them. ஸோ இதோட மீனிங் என்னது, இஃப் அப்படின்றதுனா என்ன சொல்லியிருக்கேன், கண்டிஷனல் கிளாஸ்ன்னு சொல்லியிருக்கேன் இல்லையா. இஃப் அப்படின்னா கண்டிஷனல் கிளாஸ்னால் என்ன மேம் அப்படின்னா, ஸோ உங்களுக்கு வந்து 0 கண்டிஷனல், 1 2 3ன்னு 4 டைப்ஸ் ஆஃப் கண்டிஷனல் கிளாஸ் இருக்குது. அதாவது இது நடந்தால் இது நடக்கும். ஓகேவா, இது நடந்திருந்தால் இது நடக்கும், இது நடந்தால் இது நடக்க வாய்ப்பு இருக்குது, இது நடந்திருந்தால் இது கண்டிப்பாக நடந்திருக்கும் அப்படின்ற மாதிரியான அந்த கண்டிஷன் பேஸில் நம்ம யூஸ் பண்ணுறதுக்கு தான் இந்த இஃப் அப்படின்றது. ஸோ இங்கே எப்படி யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பாருங்க, இஃப் சம்மோன் ரிஜெக்ட்ஸ் யூ, யாராவது ஒன்று ரிஜெக்ட் பண்ணுறாங்க அப்படின்னா, டு நாட் திங்க், அவங்கள பற்றி நீ என்ன பண்ணாத, பேட்லி ஆஃப் தெம். டு நாட் திங்க் பேட்லி ஆஃப் தெம்னா அவங்கள பற்றி தவறாக நினைக்காதே அப்படின்னு அர்த்தம். That's it today's videos. I hope you would have enjoyed this video and you would have learned many different sentence structures. And if you like this video, don't forget to like, share and subscribe. Thank you for watching.